இந்த கிரிக்கெட் வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 13 கிரிக்கெட் வேர்ல்டு கப் வந்து நடந்திருக்கு. அதாவது 13 கிரிக்கெட் உலகக்கோப்பை வந்து நடந்திருக்கு. அதில் யார் அதிக முறை ஜெயிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தான் 6 முறை ஜெயிச்சிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் அணி வந்து பார்த்தீங்கன்னா 2 முறை, இந்தியா 2 முறை. ஸோ டோட்டலாக 10 முறை வந்துடுச்சு. மீதி 3 முறை இருக்கு இல்லையா, மொத்தம் 13வது வேர்ல்டு கப்பு தான் 2023 நடந்துச்சு. சரிங்களா? மொத்தம் 13 வேர்ல்டு கப்பில் ஆஸ்திரேலியா வந்து 6 முறை, இந்தியா 2 முறை, வெஸ்ட் இண்டீஸ் வந்து 2 முறை, அதுக்கப்புறம் பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, இங்கிலாந்து இவங்க எல்லாருமே தலா ஒரு போட்டியில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதாவது ஒரு கிரிக்கெட் வேர்ல்டு கப்பில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்த 13 வேர்ல்டு கப் வந்து நடந்திருக்கு. அதில் அதிக முறை ஜெயிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தான். சரிங்களா? அந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1975 ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப்பும் செகண்ட் வேர்ல்டு கப்பும் ஜெயிச்சது வெஸ்ட் இண்டீஸ். ரைட்டுங்களா? வெஸ்ட் இண்டீஸ். 3வது உலகக்கோப்பை ஜெயிச்சது தான் இந்தியா. சரிங்களா? அதுக்கப்புறம் சொல்ல போனால் ஒட்டுமொத்தமாக ஆஸ்திரேலியா சாம்ராஜ்யம்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தான் ஜெயிச்சிருப்பாங்க. சரி, 2023 கிரிக்கெட் வேர்ல்டு கப் இந்தியாவில் நடந்துச்சு. 2027 எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் நடத்த போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா, ஜிம்பாப்வே, நமீபியா இந்த 3 நாடுகளும் கூட்டாக இந்த கிரிக்கெட் வேர்ல்டு கப்பை நடத்த போகுது. சவுத் ஆஃப்ரிக்கா, ஜிம்பாப்வே, நமீபியா. 2031 மீண்டும் இந்தியா நடத்த போகுது. இந்தியா அண்ட் பங்களாதேஷ் தான் 2031 இந்தியாவும் பங்களாதேஷும் தான் கிரிக்கெட் வேர்ல்டு கப்பை நடத்த போகிறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி மிக முக்கியமான விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிரிக்கெட் வேர்ல்டு கப் அது சம்மந்தப்பட்ட அப்புறம் கிரிக்கெட் ட்ராஃபி என்னென்னலாம் இருக்குது, அதுக்கப்புறம் கிரிக்கெட்டில் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தையும் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கிரிக்கெட் வேர்ல்டு கப் சொன்ன மாதிரியே 1975 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இங்கிலாண்டில் தான் முதல் கிரிக்கெட் வேர்ல்டு கப் வந்து நடந்துச்சு. ஆனால் அதில் ஜெயிச்ச அணி யார் அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ், அதாவது மேற்கிந்திய தீவுகள். 2வது உலகக்கோப்பை 1979 நடந்துச்சு. ஏன்னா கிரிக்கெட் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும் கிரிக்கெட் வேர்ல்டு கப்னு நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஸோ 1975 முதல் உலகக்கோப்பை, 1979 2வது உலகக்கோப்பை. இது ரெண்டுத்துலையுமே ஜெயிச்ச அணி எது அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் தான் ஜெயிச்சிருப்பாங்க. அடுத்து 3வது உலகக்கோப்பை 1983 இதை ஜெயிச்ச அணி இந்தியா. இந்த ஃபஸ்ட்டு 3 வேர்ல்டு கப்பும் எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் இங்கிலாண்டில் தான் நடந்துச்சு. அதை தெளிவாக ஞாபகம் வச்சிங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 3 உலகக்கோப்பையும் இங்கிலாண்டில் தான் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு 2 வேர்ல்டு கப்பை ஜெயிச்ச அணி வந்து வெஸ்ட் இண்டீஸு, 3வது உலகக்கோப்பையை ஜெயிச்ச அணி இந்தியா. ஓகே, நடந்தது எல்லாம் இங்கிலாண்டில் தான் ஃபஸ்ட்டு 3 வேர்ல்டு கப்பும். அடுத்து 1987 தான் இந்தியா முதல் முறையாக இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து நடத்துகிறாங்க. 1987 இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து நடத்துகிறாங்க. ஸோ இதில் யார் ஜெயிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருப்பாங்க. இதுதான் ஆஸ்திரேலியாவுடைய முதல் உலகக்கோப்பை. ஆஸ்திரேலியா 1987 தான் முதல் முறையாக ஜெயிச்சுது. அடுத்த வேர்ல்டு கப் 1992 பாகிஸ்தான் வந்து ஜெயிச்சாங்க. அதுதான் பாகிஸ்தானுடைய முதல் வேர்ல்டு கப். ஓகேங்களா? 1992 பாகிஸ்தான், 1987 ஆஸ்திரேலியா, 1992 பாகிஸ்தான் ஜெயிச்சாங்க. அடுத்து 1996 வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்காவில் நடக்குது. ஓகே, 1987 இந்தியா தான் நடந்துச்சு. 1996 இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா 3 சேர்ந்து நடத்தினாங்க. இதில் வந்து யார் ஜெயிச்சா அப்படின்னா ஸ்ரீலங்கா ஜெயிச்சாங்க. 1996 ஸ்ரீலங்கா. ஓகே, அதுக்கு முன்னாடி வேர்ல்டு கப்பை யார் ஜெயிச்சா? பாகிஸ்தான் 1992. 1996 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா ஜெயிச்சிருப்பாங்க. அதுதான் ஸ்ரீலங்காவோட முதல் கோப்பை, கடைசி கோப்பையும் அதுதான். இது வரைக்கும் வேறு எதுவுமே ஜெயிக்கல இந்த ஒரு உலக கோப்பையை தவிர்த்து. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுடைய சாம்ராஜ்யம் தொடங்கிய காலம்னே சொல்லலாம். 1999 மட்டும் ஞாபகம் வச்சிங்க. ஓகேங்களா? 1999, 2003, 2007, 2015, 2023. சரிங்களா? நடுவில் ஒரு 2011 மிஸ் ஆகுது இல்லையா? ரிப்பீட் பண்ணுற பாருங்க. 1999, 2003, 2007, 2015, 2023. ஓகே, இதில் நம்மளுக்கு நடுவில் ஒரு 2 வேர்ல்டு கப்பும் மிஸ் ஆகுது. ஒன்று 2011, இன்னொன்று 2019. இந்த 2011 கிரிக்கெட் வேர்ல்டு கப்பை எம்எஸ் தோனி தலைமையில் இந்தியா ஜெயிச்சுது. சரிங்களா? 2011 கிரிக்கெட் வேர்ல்டு கப்பை. ஓகேங்களா? 2019 இங்கிலாந்து ஜெயிச்சிருப்பாங்க. 2019 இங்கிலாந்து வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து 2027 கிரிக்கெட் வேர்ல்டு கப் வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா, ஜிம்பாப்வே, நமீபியா வந்து சேர்த்து நடத்த போகிறாங்க. 2031 திருப்பியும் இந்தியாவும் பங்களாதேஷும் சேர்ந்து நடத்த போகிறாங்க. 2027 ஞாபகம் வச்சிங்க. சவுத் ஆஃப்ரிக்கா, நமீபியா, ஜிம்பாப்வே. 2031 தான் இந்தியாவும் பங்களாதேஷும் சேர்ந்து நடத்த போகிறாங்க. சரிங்களா? அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட மிக முக்கியமான விஷயங்களையும் நம்ம பார்த்துடலாம். அலாங் வித் அதில் இருக்கக்கூடிய அனைத்து ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸையும் நம்ம வந்து பார்த்துடலாம். தயவு செஞ்சு கேட்டுக்கிட்டே நீங்கள் வந்து எழுதுங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.